கடகத்துக்கு கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்களை சந்திச்ச அஷ்டம சனியிலிருந்து இவர்கள் விலகி நிறைய தடைப்பட்ட காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நிலை. கடன் வம்பு வழக்கு இதுவரை இருக்கக்கூடிய அத்துணையும் ஒரே டைம்ல தீர்க்கிற மாதிரியான நீண்ட நாள் வரக்கூடிய வரவேண்டிய பண வரவுகள் எல்லாம் சீராகக்கூடிய ஒரு பார்வை தான் அந்த குருவினுடைய ஒரு பார்வை. குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறதுல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதில்ல, ஒரு ஆர்வம் காட்டி தானா போய் தனக்குரிய வம்பு பிரச்சனைகளை தேடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சில காலங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னாடி நிறைய மன அவஸ்தைகளுக்கு நீங்க ஆளாவீங்க. ஏன்னா கடகம்னா சந்திரனை அம்சமாக கொண்டது. அந்த சந்திரனை அம்சமாக கொண்டதுனால புரிய வைக்கிறதுக்கு நிறைய போராடுவீங்க. குரு பகவான் வந்து எல்லாம் உங்களுக்கு விலகி ஒரு இன்பமான ஆண்டாக விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு இருக்கு. கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு வரியில சொல்லணும்னா எந்த வார்த்தையில சொல்லணும்? கடந்த காலத்தை கடந்து விட்டோம், நிகழ்காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. காலத்தின் காயத்தை கண்ணசைவில் தீர்த்து வைக்கும் கைமாறு கருதாத கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது? அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள். உலகத்திலேயே செஞ்ச வேலைக்கு கூலி கேட்காத ஒரு உறவு தாய் தான். அந்த தாயினுடைய அம்சம் பெற்ற கடகராசிக்காரர்கள். அதனால தான் சந்திரனை வந்து அம்சமாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பிறக்கக்கூடிய விஸ்வாவசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. கடகத்துக்கு கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்களை சந்திச்ச அஷ்டம சனியிலிருந்து இவர்கள் விலகி இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான தருணத்தில் இந்த சனி பகவான் இவர்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய தடைப்பட்ட காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நிலை. இந்த 2.5 வருஷமா எல்லாமே நின்று போய் இருந்தது. ஒரு வீடாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், முதுமையில் இருப்பவர்களுக்கு உடல் உபாதைகளாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த புது உறவுகளாக இருக்கட்டும், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், நிலபுலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அத்துணையிலுமே ஒரு தேக்கம் இருந்த ஒரு அமைப்பு கடகத்துக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பாக்கியத்தில் சனி உட்கார்ந்துருக்கும் போது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு நல்ல நிகழ்வா இவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல இருக்கு. அடுத்து இவர்களுக்கு யோககாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், நிறைய நன்மைகளை தரக்கூடிய அந்த குரு பகவான் ராசிக்கு 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரயஸ்தானத்துல மே மாசம் 14ஆம் தேதி வந்து உட்கார்றார். ஓகே. அப்ப குரு வந்து விரயத்துல உட்கார்ந்தாலும் கூட அந்த விரயமெல்லாம் சுப விரயமாக நடக்க இருக்கு. காரணம், தன்னுடைய சொந்த வீட்டை தானே பார்க்குற குரு அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவானுமே கூட அக்டோபர் 18 அதிசாரமா ஜென்மத்துக்கு வந்துருவார். பின்பு சில நாட்கள் இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வக்ரகதியில மீண்டும் மிதுனத்துக்கு போறார். அப்ப இந்த குருவினுடைய மாற்றங்கள் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பலன் படுற இடங்கள் எல்லாம் இவர்களுக்கு சுபிட்சம். அப்ப அந்த ராசிக்கு ஏற்படக்கூடிய கடன் வம்பு வழக்கு இதுவரை இருக்கக்கூடிய அத்துணையும் ஒரே டைம்ல தீர்க்கிற மாதிரியான நீண்ட நாள் வரக்கூடிய வரவேண்டிய பண வரவுகள் எல்லாம் சீராகக்கூடிய ஒரு பார்வை தான் அந்த குருவினுடைய ஒரு பார்வை. நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்க போகுது. அடுத்தும் கூட பாருங்க, ராகு கேது பகவானுடைய ஒரு ஆளுமைன்னு சொல்றோம். இவர்களுக்கு ராசிக்கு 9ல் ராகு பகவான் இருந்தார். நிறைய தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தையுடைய உடல்நிலைகள், அப்பாவுக்கு இவர்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்கள், இதுகளுக்கெல்லாம் 9ல் ராகு பகவான் இருந்தது. ஒரு குருவோட வீட்டில் இருந்தது யோகங்கள் எந்த அளவுக்கு செஞ்சிச்சோம் அதே அளவுக்கு சில பாதகங்களும் அந்த இடத்துல இவர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கிற அந்த காலகட்டங்களில் இருந்தது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து கடகத்துக்கு முயற்சின்னு சொல்றோம். கடகம்னாலே பொதுவாக வந்து கடல் தாண்டி போய் பிழைக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இடம் விட்டு இடம் அடிக்கடி நகரக்கூடிய ஒரு ராசி. அது வந்து சரராசி அப்படின்னு பேர். பயணங்கள் பட்டு பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி. பயணப்படாம ஈஸியா உட்கார்ந்த இடத்துல ஒன்று கிடைக்காத ஒரு ராசி கடகராசி. அப்போ அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூட அதுக்கு தகுந்த ஆதாயங்கள் கடந்த காலத்துல சனி பகவானுடைய பயிற்சியில இவர்களுக்கு இல்லை. அப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல இவர்களுக்கு கேது பகவான் புதனுடைய வீட்டுல இருந்தார். 3ஆம் இடங்கிறத ஒருத்தருடைய முயற்சின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல கேது பகவான் இருந்து நிறைய பாதிப்புகளை கொடுத்திருந்தார். அதே மாதிரி இவர்களுக்கு கீழே பிறந்த இளைய சகோதரர்களுக்கு கூட சுபகாரியங்கள் விஷயத்துல நிறைய பிரேக்கு தடை இருந்தது. கொடுத்த வாக்குறுதிகளில் கூட சில பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் கூட இப்போ கேது பகவானுடைய பயிற்சிங்கிறது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு. அப்போ தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்பட்டு போகுமா அப்படின்னு கேட்டால், குரு பகவானுடைய பார்வை பலன் வந்து நல்ல அம்சங்களை எல்லாம் தொடர்பு கொள்றதுனால கேது பகவானுடைய பயிற்சியை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. என்ன ஒண்ணுன்னா, கேது பகவான் 2ல் இருக்கும்போது குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறதுல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதில்ல, ஒரு ஆர்வம் காட்டி தானா போய் தனக்குரிய வம்பு பிரச்சனைகளை தேடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்.
அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்போடு கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி கண்ணு சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். பயணங்கள் பண்ணும்போது உங்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். இரவு நேர பயணங்களை கேது பகவான் 2ல் இருக்கிறதுனால கொஞ்சம் தவிர்க்கணும். கூடுமான வரை பாதுகாப்பான பயணங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் காசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். கட்டுக்கிடங்காத செலவினங்கள் உண்டாகும். அந்த செலவு வரவு பார்த்து பண்ணணும். இஎம்ஐ அடுத்தடுத்து, ஏன்னா அஷ்டமச்சனி நடந்ததுனால நிறைய விஷயம் நமக்கு தடைப்பட்டு இருந்தது. திடீர்னு ஒரு வரவு வந்தோடனே எதுல போடுறோம் எதுல செய்ய போறோம்னு தெரியாம இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள்ல ரொம்ப பேரார்வத்தோட போய் போட்டு அது நீண்டகால கடனாக மாறுவதற்கு அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுனால 2ல் இருக்கிற கேது பகவானுடைய தாக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இவர்கள் பிளானிங்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி சனி பகவானுடைய பயிற்சி இவர்களுக்கு ரொம்ப சாதகம். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல சந்தேக பிரச்சனைகள் அதிகரிக்கும். அது குடும்ப ஸ்தானத்தை அந்த கேது பகவான் இருக்கிற இடத்தையும் ராகு தொடர்பு கொள்றார். இருந்தாலும் கூட மிதுனத்துல இருக்கிற குருவினுடைய பார்வை ராகுக்கு 9வது பார்வையா அந்த ராகு பகவானை குரு பார்க்கிறதுனால சில நாட்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தெளிவு ஏற்பட்டு போயிடும். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயம் என்ன, உங்க பக்கத்தினுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெள்ள தெளிவா நீங்கள் எடுத்து கூறுவதன் மூலியமா அந்த பிரச்சனை ஸ்மூத்தா வெளியில வந்துடும். சில காலங்கள் உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னாடி நிறைய மன அவஸ்தைகளுக்கு நீங்க ஆளாவீங்க. ஏன்னா கடகம்னா சந்திரனை அம்சமாக கொண்டது. அந்த சந்திரனை அம்சமாக கொண்டதுனால புரிய வைக்கிறதுக்கு நிறைய போராடுவீங்க. அப்ப புரிய வைக்கிறதுக்கு போராடுறதுக்கு முன்னாடி எதிரி புரிய மாட்டார்கள் என்பதை சிந்தித்து அதுக்கப்புறம் போராடணும், வாதாடணும். அந்த ராகுவ குரு பகவான் பார்க்கிற வரையும் பிரச்சனை இல்லை. அதிசாரமா குரு ஒரு ஸ்டெப்பு கடகத்துக்கு கீழே வருவார். நான் சொல்ற மாதிரி அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5 வரையும் குரு பகவான் சில நாட்கள் கடகத்துல ஜென்ம குருவா உட்காருவார். அப்ப அந்த ராகுக்கு குருவோட பார்வை இருக்காது. அப்பதான் உங்களுக்கு குழப்பங்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், முடிவுகள்ல தடுமாற்றங்கள் வரும். என்னடா அஷ்டமச்சனி விலகிருச்சுன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் இன்னும் வாக்கியப்படி விலகலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு விலகின மாதிரியே தெரியல. நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வருதேன்னு அந்த ஜென்மத்துல குரு அதிசாரமா உட்காரும் பொழுது உங்களுக்கு குழப்பங்கள் வரும். மீண்டும் டிசம்பர் 5க்கு மேல கதிரவனை கண்ட பனி போல குழப்பங்கள் எல்லாம் நீங்கிரும். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அப்ப உங்களுடைய எல்லா திட்டங்களையுமே நீங்க சிறப்பா செய்வீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இந்த விஸ்வாவசு வருடத்துல கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டா இருக்கு. இன்னமும் கூட உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் சீக்கிரம் போய் அந்த குருவோட அடிக்கடி சம்பந்தப்படும் பொழுது குருச்சந்திர யோகங்கிற ஒரு அம்சமான யோகங்கள்லாம் கிடைக்கும் போது ராசியாதிபதியும் 9 கூடிய பாக்யாதிபதியும் சேர்றதுனால கிடைக்கக்கூடிய யோகங்களால நிறைய பூமி ஆதாயங்கள் உங்களுக்கு உருவாகும். மற்றபடி நீங்க நல்ல லக்ன அம்சங்கள்ல பிறந்து யோகமான தசாபுத்திகள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு ஆண்டாக இருக்கும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல கடகராசி நேயர்கள் எந்தெந்த மாதங்கள்ல கவனமா இருக்கணும், எந்தெந்த மாதங்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதங்கள், அவர்கள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யும்? பொதுவா சந்திராஷ்டமத்தன்னைக்கு எல்லாருமே கவனமா இருக்கணும்னு சொல்லுவோம். அதுல கடகராசி ராசியாதிபதியே சந்திர பகவானா இருக்கிறதுனால சந்திராஷ்டம நாட்கள்ல சில முடிவுகள்ல கவனமா இருங்க. அப்புறம் உங்களுக்கு ராகு பகவான் 8ல் நிற்கிறார். இப்ப கேது ராசிக்கு 2ல் நிற்குது. அப்ப இந்த சந்திரன் போய் மாத அமைப்புகள்ல தினக்கோள்களுடைய அடிப்படையில் ஒரு மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் கேதுவோடையும் ராகுவோடையும் இணக்கமா இருப்பார். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா முடிவுகள் எடுக்கிறதுல கவனமா இருந்தா போதுமானது. மற்றபடி குருவினுடைய அந்த அதிசார பயிற்சியில சில நன்மைகளும் இருக்கு, பாதக அம்சங்களும் இருக்கு. அந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கவனமா இருந்தா போதுமானது. மற்றபடி கடகத்துக்கு ஒரு மேலான அமைப்பு தான் இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய தானம் பொதுவாக சந்திரனை அம்சமாக பெற்றவர்கள் அரிசி தானம் கொடுக்கணும். இதை அன்னையை அம்சமா சொல்றதுனால தேவியினுடைய வழிபாடு, பார்வதி தேவியினுடைய வழிபாடு, மாரியம்மனுடைய வழிபாடு, காளிகாம்பாளுடைய வழிபாடு, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கெல்லாம் கடகராசியில பிறந்தவங்க போகணும். காஞ்சி காமாட்சி, விசாலாட்சி, இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை வழிபாடு செய்யணும். கொல்லூர் மூகாம்பிகை தாயை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அன்ன தானங்கள் போட்டு வருவது நல்லது. அரிசி தானம் செய்து வருவது கடகராசிக்கு மேலான பலனை தேடி கொடுக்கும். கடகராசிக்கு பரிகார கோவில்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுங்க? பொதுவாக சார் இவர்களுக்கு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான். கடகராசிக்கு 2க்கு அதிபதி, தனாதிபதி, தனஸ்தானத்திலே ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் அந்த ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்துல தான் தும்பிக்கை நாயகன், நம்பிக்கை நாயகன் கணபதியினுடைய விநாயக சதுர்த்தி நமக்கு உருவாகுது. அந்த விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை இவர்கள் முழு மனசா வழிபாடு செய்யறது. எல்லாரும் ஒவ்வொரு இந்துவும் விநாயகர் சதுர்த்தியை வழிபாடு கொண்டாடுறோம். அதனால இந்த மாத துவக்கத்திலேயே நீங்க விநாயகர் கோவிலில் போய் நின்று உங்கள் தனாதிபதி தனஸ்தானம் வலிமை அடைவதற்கு விநாயகரை ஒரு புது வஸ்திரம் வாங்கி அவருடைய தோளில் போட்டு அவரை வழிபாடு செய்து வருவது ரொம்ப நல்லது. விநாயகருக்கு மிகவும் பிடித்த அந்த எருக்கம்பூவையும் அருகம்புள்ளையும் வைத்து ஒரு பாதத்திலே வைத்து சிரசு மேலே வைத்து மல்லிகை மலர் கொண்டு விநாயகரை அர்ச்சித்து வர, அவருக்கு பிடித்த அந்த கொள்ளக்கட்டையை வைத்து வழிபாடு செய்ய மிகப்பெரிய நன்மையான பலன்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு சித்தர் வழிபாடை இவர்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டாங்கன்னா சிறப்பு. ஏன்னா குரு 12ல் மறைஞ்சு உட்கார்றாரு. அப்ப சில மாதங்கள் ஜென்ம குருவா வந்தாலும் கூட குருவினுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால
இந்த ஆவணி மாதத்திலேயே வரக்கூடிய சட்டைமணி சித்தருடைய ஜெயந்தி நாள், அது ஒரு சிறப்பான நாள். நிறைய அதுல அவருடைய ஜீவ சமாதி வந்து திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இருக்கு, அல்லது திரு ஏடகத்துல இருக்கு, அல்லது சீர்காழி சட்டநாதர் கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால 18 சித்தர்கள் என்பவர்கள் நீங்க சிந்திக்கிற இடத்திலேயே, தூய்மையான இடத்திலேயே வந்து நிற்கக்கூடிய அருள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அதனால உங்க வீட்டை சுத்தப்படுத்திட்டு அந்த சித்தருடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஓம் சட்டமணி சித்தரை போற்றி போற்றி என்று சொல்லி வழிபாடு செய்து வர கடகராசி விஸ்வாவசு வருடத்தில் கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி ஒரு இன்பமான ஆண்டாக விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு வரியில சொல்லணும்னா எந்த வார்த்தையில சொல்லுங்க? கடந்த காலத்தை கடந்து விட்டோம், நிகழ்காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள், வருடக்கோள்களோட பலன்கள் மற்றும் அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பற்றியும் சொன்னீங்க. அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு வந்து மிக முக்கியமான பதிவாக இருக்கும்னு நம்புகிறோம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.